அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அழகு தமிழில் ஆங்கில இலக்கணம் அப்படின்ற டைட்டிலில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இன்ட்ரோடக்ஷன், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றின ஒரு அறிமுகம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது கிராமரில் ஒரு பார்ட், ஆங்கில இலக்கணத்தில் ஒரு பகுதி. அப்போ ஃபஸ்ட்டு கிராமர்னா என்ன? வாட் இஸ் கிராமர்? Grammar is the study of words, how they are used in sentences and how they change in different situations. அதாவது கிராமர் அப்படின்றது என்னென்னா, வார்த்தைகளை வாக்கியத்தில் என்ன மாதிரி அமைக்கணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர், அப்புறம் அந்த வார்த்தைகள் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றின ஸ்டடீஸ் தான் கிராமர். த ஸ்டடி ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்டு ரூல்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர், அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ரூல், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை ஸ்பீச்? ஸ்பீச் மீன்ஸ் வாட் த ஸ்பீக்கர் சேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ். த ஆடியன்ஸ் முன்னாடி ஸ்பீக்கர் என்ன பேசுகிறாரோ, தட் இஸ் கால்டு ஸ்பீச். So, speech is the formal talk that the speaker addresses through spoken language words in front of the audience gathered in a place to hear a message. அப்போ ஸ்பீச் அப்படின்றது என்னன்னா, ஒரு மக்கள் கூட்டத்தின் முன்னாடி பேசக்கூடிய ஃபார்மல் டாக், அதை தான் நம்ம ஸ்பீச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்பீச் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கூட்டத்துக்கு நம்ம ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறோம். ஸ்பீச் இஸ் கம்யூனிகேஷன் த்ரூ டாக்கிங் or a talk given to an audience. அப்போ ஸ்பீச்சுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்கு இன்பிட்வீனில் உள்ள கம்யூனிகேஷன், தகவல் தொடர்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் ஸ்பீச். சே ஃபார் எக்ஸாம்பிள், இரண்டு நபர்களுக்கு இடையான உரையாடல், அதை நம்ம ஸ்பீச்சுன்னு சொல்லலாம். an example of a speech is a conversation between two people. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம், ஒரு விழாவில், ஒரு நிகழ்ச்சியில் பேசக்கூடிய தலைவர் உரை, வரவேற்புரை, வாழ்த்துரை, நன்றியுரை, இதெல்லாமே ஸ்பீச்சுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதில் அப்போ அந்த இங்கிலீஷ் கிராமரில் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ நம்ம ஒரு வாக்கியம் பேசுகிறோன்னா, அந்த ஒரு வாக்கியத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். So there are 8 parts in a parts of speech. ஒரு parts of speechல எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா, 8 பார்ட்ஸ் இருக்கு. First one is noun. Noun-னா பெயர் சொல். And then pronoun. Pronoun-னா பிரதி பெயர்னு சொல்லுவாங்க. அதாவது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை நம்ம pronoun அப்படின்னு சொல்லலாம். And then adjective. Adjective அப்படின்னா என்னன்னா, பெயர் உரிச்சொல். அதாவது அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், that is called adjective. And then verb. Verbனா வினைச்சொல், அதாவது ஆக்ஷன், செயலை பற்றி குறிக்கக்கூடிய சொல். And then adverb. Adverbனா வினையுரிச்சொல், அந்த வெர்பை மாடிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு adverb. And then preposition. Prepositionனா முன்னிடைச்சொல், அதாவது அந்த நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்டு, அதான் ப்ரிப்போசிஷன். வெர்புக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்டு ப்ரிப்போசிஷன், முன்னிடைச்சொல். அண்ட் தென் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா ரெண்டு வார்த்தையை இணைக்கக்கூடிய சொல், அதாவது இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பிடைச்சொல், அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸை, ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் இன்டர்ஜெக்ஷன். அதை தமிழில் சொன்னீங்கன்னா வியப்பிடைச்சொல். வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த வாவ், வாட் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷனில் வரும். ஸோ அப்போ நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இத்தனை பார்ட்ஸ் இருக்குது, இந்த 8 பார்ட்ஸ். ஸோ இந்த 8 பார்ட்ஸை பற்றி நம்ம டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி இந்த இன்ட்ரோடக்ஷன் லெசனில் நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக பார்த்துடலாம். அண்ட் தென் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம நவுனை பற்றி டீப்பாக பார்க்கலாம், இந்த ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். நவுன். நவுன்னா என்னன்னு நம்ம சொன்னோம், பெயர் சொல்னு சொன்னோம். அப்போ நவுனை எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நவுன் இஸ் அ வேர்ட் யூஸ் டு ஐடென்டிஃபை பீப்புள், பிளேசஸ், திங்ஸ் ஆர் ஐடியாஸ்.
அதாவது நவுன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு பீப்புளை ஐடென்டிஃபை பண்ண, ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ண, ஒரு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ண, ஒரு திங் இது என்னது பாட்டிலா பேகா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அதுதான் நவுன். சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் அப்படின்னா சிங்கர், சிங்கர்னா பாடகர், மேனேஜர் மேலாளர், சைலர் மாலுமி, டான்சர் நடனமாடுபவர், பைலட். ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து குறிக்குது. அப்போ பர்சனை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நவுன்னு சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா பெயர் சொல். அப்போ அது ஒருத்தரோட பேராக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்தோட பேராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளோட பேராக இருக்கலாம், அல்லது ஐடியாவாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நவுன். சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க், பேங்க்ன்றது ஒரு பிளேஸை குறிக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட் விமான நிலையம் ஒரு பிளேஸை குறிக்குது. ஹோட்டல் உணவு விடுதி, அப்போ அது ஒரு பிளேஸை குறிக்குது. லைப்ரரி, பார்க், இதெல்லாமே பிளேஸை குறிக்கக்கூடிய பெயர்கள். அண்ட் தென் பேக், லேப்டாப், புக். இப்போ பேகு, லேப்டாப்பு, புக் இதெல்லாம் ஒரு திங்ஸை குறிக்குது. அப்போ ஒரு திங்ஸை குறிக்கக்கூடிய பெயர்கள். அண்ட் தென் சஜஷன், ஒப்பீனியன், ஐடியா, யோசனை, கருத்து, இதெல்லாமே என்னன்னா நவுன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். A pronoun is a word that is used instead of a noun or noun phrase. அதாவது பெயர் சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலாவோ நவுன் ஃப்ரேஸுக்கு பதிலாவோ யூஸ் பண்ணக்கூடிய அனதர் வேர்டு அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரொனவுன்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, ஐனா நான், அது ஒரு பர்சனை தான் குறிக்குது. யூ அப்படின்னா நீன், அதுவும் ஒரு பர்சனை தான் குறிக்குது. அப்போ ஒரு பெயரை குறிக்கக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய மற்றொரு வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரொனவுன் சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, யூ, ஹி, ஷி, இட், தே, இதெல்லாம் வந்து நவுன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா பெயர் உரிச்சொல். அதாவது அந்த நவுனை பெயர் சொல்ல மாடிஃபை பண்ணுறதுக்கு, அந்த பெயர் சொல்லை பற்றி அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆர் மாடிஃபை நவுன் ஆர் ப்ரொனவுன். நவுனையோ ப்ரொனவுனையோ மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் அட்ஜெக்டிவ். இட் ப்ரொவைட்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ நவுன். அப்போ இந்த அட்ஜெக்டிவ் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த நவுனை பற்றினா மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். இண்டிகேட்டிங் திங்ஸ் லைக் சைஸ், ஷேப், கலர் அண்ட் மோர். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை பற்றி சொல்கிறோன்னா அந்த பொருளோட சைஸையும் சேர்த்து அல்லது அதோட ஷேப்பையும் சேர்த்து அதோட கலரையும் சேர்த்து அந்த மாதிரி சொன்னால் தட் இஸ் கால்டு அட்ஜெக்டிவ். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிக் ஹவுஸ் அப்படின்னா பெரிய வீடு. ஹவுஸ்னா நவுன் பெயர் சொல். இப்போ பிக் ஹவுஸ்னா பெரிய வீடு, அந்த வீடு எப்படி இருந்தது அப்படின்னா பெருசாக இருந்தது. லாங் பிரிட்ஜ், இப்போ வெறும் பிரிட்ஜ்னா நவுனு, லாங் பிரிட்ஜ்னா தட் இஸ் அட்ஜெக்டிவ். அப்போ லாங்குன்றது இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. அப்போ டைனி ஃபீட், ஃபீட்னா பாதம், இப்போ டைனி ஃபீட்னா சின்ன பாதம். அப்போ அந்த பாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக இருந்துச்சு. அப்போ அந்த பாதத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதனால இங்கே டைனின்றது அட்ஜெக்டிவ். ப்ளூ யூனிஃபார்ம், நீல நிற சீருடை. எல்லோ ரிப்பன் அப்படின்னா மஞ்சள் நிற நாடா. பிளாக் ஷூஸ் அப்படின்னா கருப்பு காலனி. ஹேண்ட்ஸம் பாய், பாய்னா நவுன், ஹேண்ட்ஸம் பாய்னா அழகான பையன். அப்போ அந்த பையனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் எப்படி இருந்தான், அழகாக இருந்தான் அப்படின்னு. ஓல்ட் அங்கிள் வயதான மாமா. ஹாட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா சூடான பானம். பேப்பர் பேக், அப்போ காகிதத்தால் செய்யப்பட்ட பை. மெட்டல் பாக்ஸ் உலோகத்தாலான பெட்டி. கிளாஸ் டோர் கண்ணாடியாலான கதவு. மெக்சிகன் ஹேட், பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர். ஃப்ரெஞ்ச் பிளாக். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. இது எங்கே வரும்னா நவுனுக்கு முன்னாடி வரும். Please keep this in mind. And then verb. வெர்ப்னா என்ன வினைச்சொல். அதாவது ஒரு செயலை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் வெர்ப். வெர்ப் இஸ் a word used to describe an action, state or occurrence and forming the main part of the predicate of a sentence. இது வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரு மெயின் பார்ட்டாக வருது, ப்ரெடிகேட்டோட மெயின் பார்ட்டாக வருது. such as hear, become, happen, இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்ப். சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க் அப்படின்னா குடி. அப்போ குடிக்கிறது ஒரு செயல். லுக் அப்படின்னா பார், அப்போ பார்க்கறது ஒரு செயல். ஜம்ப் குதி. ஸ்விம் நீந்து.
இப்போ இது எல்லாமே என்னன்னா செயலை குறிக்கிறது. ஃபால் விழு, ஈட். சாப்பிடு, ஷவுட் கத்து, வாக் நட, த்ரோ எரி, கிளைம்ப் ஏறு, லாஃப் சிரி, ரன் ஓடு, சிட் உட்கார், கேட்ச் பிடி, டான்ஸ் ஆடு. ஸோ அப்போ இது எல்லாமே என்னன்னா செயலை குறிக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வெர்பு, வினைச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஒரு வினையை குறிக்கிறது அதனால. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வெர்பு. இப்போ அட்வெர்புனா என்ன அப்படின்னா அதை வினையுரிச்சொல்னு சொல்லுவோம். அதாவது வெர்பை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அண்ட் அட்வெர்ப் இஸ் அ வேர்டு தட் மாடிஃபைஸ் அ வெர்ப். அட்ஜெக்டிவ், டிட்டர்மினர், கிளாஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் சென்டென்ஸ். அதாவது அந்த சென்டென்ஸையே வந்து மாடிஃபை பண்ணிவிடும் அட்வெர்பு. அப்போ இந்த மாதிரி வெர்பையோ, அட்ஜெக்டிவையோ, டிட்டர்மினரையோ, கிளாஸையோ, ப்ரிப்போசிஷனையோ மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் அட்வெர்பு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீட்லி, கிளியர்லி, ஸ்லோலி, சேட்லி. அப்போ இதெல்லாமே என்னன்னா அட்வெர்பு, அதாவது வினை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரைட் நீட்லி, நீட்டாக எழுது. அதாவது எழுது அப்படின்றது ஒரு வினைச்சொல். எப்படி எழுதணும் அப்படின்னா நீட்டாக எழுதணும். இப்போ ரைட் நீட்லி. சே கிளியர்லி, சேனா சொல்லுன்னு அர்த்தம். சே கிளியர்லினா கிளியராக சொல்லு. அப்புறம் வாக் ஸ்லோலி, வாக்னா நட. எப்படி நடக்கணும் அப்படின்னா ஸ்லோவாக நட. அப்போ வாக் ஸ்லோலி. ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே சேட்லி, சோகமாக. ஸோ அப்போ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வெர்பு, அதாவது வெர்பை மாடிஃபை பண்ணக்கூடிய வார்த்தைகள். அப்போ இது வந்து எங்கே வருது பாருங்க, ரைட் நீட்லி. அப்போ வெர்புக்கு அடுத்ததாக வரும். ஓகே. சே கிளியர்லி, ஸோ வாக் ஸ்லோலி. ஸோ அப்போ ஒரு வெர்பை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் அட்வெர்ப், அதாவது தமிழில் வினை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல்லி, ராங்லி, ராங்லி செட், அவன் தப்பாக சொன்னான். அப்போ செட்டுன்றது வந்து ஒரு வினை, சேவோட பாஸ்டன்ஸ். அப்போ அவன் வந்து எப்படி சொன்னான், தப்பாக சொன்னான். குயிக்லி ரன், அவன் என்ன பண்ணான், வேகமாக ஓடிட்டான். அப்போ இந்த குயிக்லி, ராங்லி, பியூட்டிஃபுல்லி எல்லாமே என்ன பண்ணுதுன்னா வெர்பை மாடிஃபை பண்ணுது. அதனால இந்த வார்த்தைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அட்வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு நம்ம சொன்னோம், முன்னிடைச்சொல். அதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வார்த்தை முன்னிடைச்சொல். தட் கனெக்ட்ஸ் a noun or pronoun to a verb. அதாவது நவுனையும் ப்ரொனவுனையும் வெர்போட கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஷோ a connection between other words. அதாவது அதர் வேர்ட்ஸோட இருக்கிற கனெக்ஷனை காட்டுறது தான் வந்து ப்ரிப்போசிஷன். மோஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் லிட்டில் வேர்ட்ஸ் லைக் அட், இன், ஆன். இதெல்லாமே என்னன்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சச் as அவுட் ஆஃப் அண்ட் ஆன் டாப் ஆஃப். அப்போ அவுட் ஆஃப், அந்த ஆஃப்ன்றது தனியாக வராது, இன்னொரு இதோட சேர்ந்து வரும், இன்னொரு வேர்டோட சேர்ந்து வரும். அவுட் ஆஃப், ஆன் டாப் ஆஃப், இதெல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன், முன்னிடைச்சொல். நம்ம ஃப்ரேஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா என்னன்னா இணைப்பு சொல் அல்லது இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கன்ஜங்ஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் யூஸ் டு லிங்க் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸ். இப்போ வேர்டு, ஃப்ரேஸு, கிளாஸஸை லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். சம் காமன் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் அண்டு, பட்டு, ஆர். இதெல்லாமே வந்து காமன் கன்ஜங்ஷன். இப்போ அண்டு, பட் அண்டு ஆர் இதெல்லாம் எங்கே வந்து கன்ஜங்ஷனாக யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். யூஸ் அண்ட் டு லிங்க் வேர்ட்ஸ் தட் ஆர் சிமிலர். அதாவது சிமிலரான வேர்ட்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம அண்டு யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸை பாருங்கள். வி பை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அட் த க்ரோசரி ஸ்டோர். அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் ரெண்டுமே என்னென்னா சிமிலரான வேர்ட்ஸ். காய்கறி, பழங்கள், அப்போ ஒரே மாதிரியான இனத்தை வந்து குறிக்கிறது. அதனால இந்த மாதிரி சிமிலர் வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அண்டு யூஸ் பண்ணலாம். த பிரசிடென்ட் விசிட்டட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. அப்போ அந்த நாட்டில் இருக்கிற டவுன்ஸ் அண்டு சிட்டி, அப்போ டவுன், சிட்டி ரெண்டுமே பிளேசஸை குறிக்கிறது, சிமிலர் வேர்ட்ஸ். அப்போ அதை இணைக்கிறதுக்கு அண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி த ஹவுஸ் இஸ் வார்ம் அண்டு கம்ஃபர்டபுள். அப்போ வார்மாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. இது ரெண்டுமே வந்து சிமிலர் வேர்டு. அப்போ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனோட
குவாலிட்டியை பற்றி ரெண்டுமே சொல்லுது. வார்மும் அந்த இடத்தோட குவாலிட்டியை சொல்லுது, கம்ஃபர்டபுளும் அந்த இடத்தோட குவாலிட்டியை சொல்லுது. இப்போ ரெண்டுமே சிமிலர் வேர்ட்ஸ்ன்றதுனால அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த வெதர் வாஸ் கோல்ட் அண்ட் விண்டி, அந்த வெதர் வந்து எப்படி இருந்துச்சு, அப்போ அந்த வெதரோட குவாலிட்டியை பற்றி சொல்கிறோம். அப்போ இந்த கோல்டு விண்டி ரெண்டுமே வந்து அந்த வெதரோட குவாலிட்டியை டினோட் பண்ணுறதுனால தீஸ் ஆர் சிமிலர் வேர்ட்ஸ். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் there were several cars and trucks in the street, அந்த தெருவில் நிறையா காரும் ட்ரக்ஸும் இருந்துச்சு. அப்போ கார் ட்ரக்ஸ் ரெண்டுமே வெஹிக்கிள்ன்ற சிமிலர் கேட்டகரியில் வருது. அதனால் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் நம்ம என்னன்னு சொன்னோம், வியப்பிடை சொல். அப்போ an interjection is a word that expresses a sudden strong feeling such as surprise, pain or pleasure. அதாவது ஆச்சரியமான விஷயங்கள் அல்லது ஒரு வலி, ஒரு சந்தோஷம், இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் இன்டர்ஜெக்ஷன். வாவ், மை குட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓ காட், ஓ குட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோ நோ. அப்போ இதெல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன். அதுக்கு தனியான ஒரு மீனிங் இருக்காது, நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்போ ஹரே அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு மீனிங் கிடையாது, நம்மளோட ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள். தேங்க்ஸ், நம்மளோட விஷஸ், நன்றி, அதுவும் நம்மளோட ஃபீலிங் தான். அதே மாதிரி குட் லக், வெல்டன். அப்போ விஷஸ் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை தான் இன்டர்ஜெக்ஷன் சொல்கிறோம். ஹே, ஹாப்பி பர்த்டே அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். ஹாப்பி நியூ இயர் அப்போ ப்ளஷர், அப்போ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசக்கூடிய வாக்கியங்களில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். அப்போ இந்த 8 பார்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இந்த 8 பார்ட்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அண்ட் தென் டிட்டர்மினர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ டிட்டர்மினர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது நவுனை அறிமுகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் அப்படின்னா நவுன். அப்போ எந்த ஹவுஸ், இந்த ஹவுஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் டிட்டர்மினர். அப்போ டிட்டர்மினர் இஸ் அ வேர்டு தட் இன்ட்ரோடியூசஸ் எ நவுன். இட் ஆல்வேஸ் கம்ஸ் பிஃபோர் அ நவுன். ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் வரும், நாட் ஆஃப்டர், அதுக்கப்புறம் வராது. அண்ட் இட் ஆல்சோ கம்ஸ் பிஃபோர் எனி அதர் அட்ஜெக்டிவ் யூஸ் டு டிஸ்கிரைப் த நவுன். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி கூட வரலாம் நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. இப்போ the words this, that, these and those are also special pronouns called determiner. இந்த ஸ்பெஷல் ப்ரொனவுன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிட்டர்மினர்னு சொல்கிறோம். they are used to point out which thing or person you mean. அதாவது யாரை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம், எந்த பிளேஸை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், தட் இஸ் கால்டு டிட்டர்மினர். சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஹவுஸ். ஹவுஸ்னா நவுன் நமக்கு தெரியும், திஸ் ஹவுஸ்னா இந்த வீடு. மை மாம் அப்படின்னா என்னோட அம்மா. தீஸ் ட்ரௌஷர் இந்த உடைகள் அப்படின்னு அர்த்தம். தட் சேர் அந்த நாற்காலி. தோஸ் பாய்ஸ் அந்த பசங்க. ஃபியூ பீப்புள் சில பேர். செவரல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு. போத் பிரதர்ஸ் ரெண்டு சகோதரர்களும். அப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அந்த நவுனை பாயிண்ட் அவுட் பண்ணுது, அதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டிட்டர்மினர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஆஃப் த வே பாதி வழியில். சம் கேர்ள்ஸ் சில பெண்கள். எனஃப் டைம் போதுமான நேரம். மச் ஹோம்ஒர்க் நிறையா ஹோம்ஒர்க். எவ்வளோ ஹோம்ஒர்க் இருந்தது, நிறையா இருந்தது. அந்த ஹோம்ஒர்க் எவ்வளோ இருந்ததுன்னா நிறையா இருந்தது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அது நவுனுக்கு முன்னாடி வரும். பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தட் இஸ் கால்டு டிட்டர்மினர். ஸோ அப்போ இன்றைக்கி இந்த லெசனில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அடுத்து வரப்போகிற கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் டீப்பாக பார்க்க போகிறோம். நவுன்னா நவுனை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம்.